வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி அவர்கள் நேற்று ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஒன்று நீட்டு, இன்னொன்று அடுத்த வருஷம் போட போகிற ஓட்டு, அதுக்கப்புறமா ஜாதி. இந்த 3 விஷயத்தை பற்றி நேற்று ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் அவர் பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். ஆனால் இந்த 50 நாளைக்கு இதை கண்டென்ட்டாக வச்சு 200 ரூபீஸ்லாம் சம்பாரிச்சுப்பாங்க, அது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் நேற்று பேசும்போது, நீட்டை பற்றி பேசும்போது படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு தளபதி அவர்கள் என்னடா திடீர்னு இப்படி பேசுகிறாரே, அதாவது அவரை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் நீட்டை அவர் வந்தோடனே ஒழிச்சிருவார்னு. ஆனால் இன்றைக்கி அவரோட பேச்சில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை ஒருவேளை இவர் பிஜேபி எதுக்குறேன்னு சொல்கிறாரு, ஆனால் நீட்டை ஒழிப்பேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லாமல் இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாரே அப்படின்னு எத்தனை பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த கன்ஃபியூஷன் மைண்டை இவங்க எப்படி அதை மாற்றி எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் சங்கி ஆகிட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் கொண்டு வருவாங்க. அதற்கான ப்ரூஃப்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம இப்போ எடுத்து போட்டுருவோம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸாக பதிவு பண்ணிடுங்க. நீட் மட்டுமே தான் உலகமா அப்படின்னு சங்கி வாடனா அடிக்குவேன். ஏப்பா தமிழ்நாட்டுக்குள்ள பேசலாமா முதல்ல? நீ இவங்க மற்றதை பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஈத்தரைங்க கண்டிப்பாக நீட்டை பற்றி இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சங்கி சாயம் பூசுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அதை தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு தானே தளபதி அவர்கள் ஸ்ட்ராங்காக சொன்னார். இப்போ நீட்டை மட்டுமே ஏன் நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ற இந்த மாடுலேஷனில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போவும் தளபதி அவர்களுடைய நிலைப்பாடு நீட் வேண்டாம், நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தான் அவருடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார். ஆனால் நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை, நான் அரசியல் பண்ணுறேன். அதாவது இவங்கள மாதிரி கேவலமான அரசியல் பண்ணாமல் மக்களுக்கான அரசியல் பண்ணுறேன். இவங்க பொய் சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்டு உங்களை அந்த சீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. பட் நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல வரல, நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. புரியலை அப்படின்னா, இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது மத்திய அரசு அதிகாரம், மாநில அரசு அதிகாரம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த படிப்பு பார்த்திங்கன்னா முழுக்க மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத அன்றைக்கி அவர் சொல்லிட்டார். அதுக்கு தான் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று ரெடி பண்ணி அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், சென்ட்ரலில் இருந்து இங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ அதற்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் இல்லை, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க. அப்படின்னும்போது இந்த நீட்டை மட்டும் எப்படி ஒழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த விஷயம் நடக்காது, இது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணும், திராவிட கும்பல் நம்மக்கிட்ட நீட்டை ஒழிச்சிருவோம், இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஒழிச்சிருவோம்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த நீட் உடனடியாக நாளைக்கு தளபதி அவர்கள் சிஎம் ஆகிட்டார்னா நீட்டை நிறுத்திடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பாசிபிலிட்டிஸு இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி அவர் நிதர்சனமாக உங்கள்கிட்ட புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் அரசியல் களத்தில் முழுசாக இறங்கிட்டார். அப்படின்னும் போது பொய் சொல்ல விரும்பலை. அவர் உண்மையை சொல்கிறார். இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது தான் செய்ய முடியும் ஃபுல்லாக. அதற்கான ஸ்டெப் எடுப்பார். ஒரு சட்ட போராட்டம் செய்யணும்னு அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீட் இப்போ சொன்ன மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் இங்கே மாற்றணும்னா அதற்கான ஸ்டெப் எடுப்பாங்க. பட் இதெல்லாம் நாளைக்கு உடனே நடந்துருமா அவர் செய்யமானோடனே அப்படிலாம் இல்லை, டைம் எடுக்கும் எல்லாத்துக்கும். அப்போ அந்த டைம் வரைக்கும் இந்த மன உளைச்சலுக்குள்ளே நீங்கள் போய் தான் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் போய் தான் ஆகணும். ஸோ அந்த மன உளைச்சல் வேண்டாமே, அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பல இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்காக இவங்க குத்துற மாதிரி சங்கி சாயம் அவர் பற்றியா சங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நல்லது பண்ண மாட்டாங்க. நல்லது பண்ணுறவங்க யார் வந்தாலும் அவங்கள தப்பானவங்களை காட்டுறது தான் இவங்களுடைய தலையாய கடமை. அப்படிப்பட்ட அயோக்கிய புயலுக்கு தான் இந்த திருட்டு திராவிட கும்பல். ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள்.
நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். எஸ், ஓட்டுக்கு காசு போடக்கூடாது அப்படின்றது ஒன்று சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் இந்த வாட்டி எலெக்ஷனில் பயங்கரமான அளவில் கொட்டுன்னு கொட்ட போகிறாங்க காசை அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஓட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. நான் இதை வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு கூட வந்து லூப் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து தளபதி வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பார். அதிலிருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எஸ், கல்வி தந்தை காமராசர் அப்படின்ற பட்டத்தை வந்து இப்போ கொடுத்துருக்காரு. அதாவது 75 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில். காமராஜருக்கு அப்புறம் எந்த ஒரு தமிழும் தமிழ்நாட்டை ஆழவே இல்லை. காமராஜர் எப்படி தோற்று போனார், அதுதான் எங்கள் கொஸ்டின். அப்படிப்பட்ட ஒருத்தரை யார் தோக்கடிச்சா? நம்ம தான் தோக்கடித்தோம். ஏன் தோக்கடித்தோம்? அன்னைக்கு வந்த காலகட்டத்தில் காசை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கான ஆரம்ப காலகட்டம் அதுதான். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தோற்கடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காசுப்பட்டு நம்ம தான் தோற்கடித்தோம். அதைத்தான் இந்த வாட்டி இன்டைரக்டாக தளபதி அவர்கள் காமராஜரை பேர் எடுக்கலை, பட் இவர் சொல்லும் போது எனக்கு அது வந்து இது கூட தான் டைப் பண்ண தோணுது. கொட்ட போகிறாங்க, கண்டிப்பாக காசை கொட்ட போகிறாங்க. தளபதி ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு, அதுதான் அவருடைய ஸ்டாண்டு கூட. ஆனால் நான் என்னோடய ஸ்டாண்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காசை எந்த அளவுக்கு கொட்டுறாங்களோ அதை வாங்குங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், ஏன்னா தளபதி என்ன சொன்னார், அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடின காசு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அஃப்கோர்ஸ் அப்போ நம்ம கிட்ட இருந்து தானே திருடியிருக்காங்க. நீங்கள் இந்த வாட்டி காசை வாங்கிட்டு ஆனால் ஓட்டை மட்டும் அவர் சொன்ன மாதிரி யார் நல்லவங்க, யார் மக்களுக்கானவங்க, யார் ஊழல் பண்ணாதவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நானும் சொல்கிறேன். என்னையா அவர் வாங்க வேண்டான்றார், நீ தளபதிக்காக பேசுகிற, நான் காசு வாங்குங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, நம்மக்கிட்டேருந்து திருடின காசை தர்றாங்க திருப்பி திருடுறதுக்கு, திருப்பி பெருசாக திருடுறதுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், போன வாட்டி 1000 ரூபா கொடுத்தானே, இந்த வாட்டி 2000 ரூபா கொடுத்தானே, நம்ம 10 நம்ம கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிட்டோமே, பிள்ளை மேலே சத்தியம் பண்ணிட்டோமே, ஐயோ வாத்தான்னு சொல்லிவிட்டு சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு வாக்கை கொண்டு போய் அவங்களுக்கு போடுவோம். இல்லைன்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, நம்ம கொடுத்த வாக்கு எப்படி மீறுறது அப்படின்னு போடுவோம். இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, சத்தியமே பண்ணால் கூட எனக்கு என்னன்னு விட்டுருங்க. ஏன்னா நல்லவங்க கிட்ட சத்தியம் பண்ணால் தான் அது பலிக்கும். இந்த மாதிரி நகாரிங்கள்கிட்ட போய் சத்தியம் பண்ணிங்கன்னா பலிக்க போகிறது கிடையாது அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசை வாங்கிடுங்க. விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அவ்வளோதான் போச்சு. விட்டுட்டு நீங்கள் எப்படி இந்த வாட்டி தளபதி வந்து 2027 உட்கார வச்சிட்டிங்கன்னா, இவங்க கொள்ளையடிச்ச காசு அப்புறம் தளபதி தான் வந்து எல்லார்கிட்ட ரைடு விட்டு எடுக்கணும், அது வேறு விஷயம். அப்படி போச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும், உங்கள் கைக்கு வராது. அதனால இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு வாங்கி சொருவிக்கிட்டு டிமாண்டு பண்ணுங்கள், அப்போ கூட தருவாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா இந்த வாட்டிலாம் 10,000, ஒரு ஓட்டுக்கு 15,000 20,000 கூட கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், டிமாண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஆனால் பாருங்க, கடைசியில் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணணுமோ யாருக்கு பண்ணணுமோ பண்ணிடுங்க, அது முக்கியம். இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது.
எஸ். அப்புறம் மூணாவதா இந்த ஜாதி விஷயத்தை பற்றி சொன்னார். ஜாதி அஃப்கோர்ஸ் ஏன் இதை இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் நடக்கக்கூடிய பல கட்சிகளின் மாநாடு ஜாதி கட்சி மாநாடாக நடக்கிறத நோட்டிஃபை பண்ணுறாரு. இப்போ நானே பார்த்தேன். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட வன்னியர் அவர்கள் கட்சியோட மாநாடு நடந்தது. அது வன்னியர் ஜாதியோடைய கட்சிய மாநாடாக தான் நடந்துச்சு. அதில் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஜாதி தான் ப்ரொமோட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாதி உணர்வோடு இருக்கணும், நம்ம ஆளுங்கள்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒன்றா இருந்தோம்னா நம்ம தான் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கர வல்கராக திருமாவளவனை திட்டி பேசி அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தார். இப்போ திருமாவளவன் திட்டி பேசுனாலாம் எனக்கு அது பிரச்சனை கிடையாது, அது அவங்க பிரச்சனை. பட் அவர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, பறையர் மக்கள் என்ன வந்து நம்ம ஒன்றா இருக்கணும், நமக்கான ஒரு ஜாதி உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவரும் பேசியிருந்தார். ஸோ அப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எனக்கு தோணுது இல்லை, ஸோ இவங்களாம் வந்து ஜாதிய வரியை திருப்பி வந்து பாசக மதத்தில் பூத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நானே பார்க்குறேன்னா தளபதி அவர்களும் பார்த்துருப்பார். அப்போ இந்த வயசுலேயே, இந்த ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே அந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால அதிலேருந்து தள்ளி இருங்க. ஏன்னா இந்த வயசில் தான் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிலேருந்து தள்ளி இருங்க. எந்த ஜாதிக்காரனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓன் ஜாதிக்காரனே உனக்கு ஒன்றுனா ஹெல்ப் பண்ண மாட்டான். ஓன் ஜாதிக்காரிலே நீ கீழே ஏழையாக இருப்போம், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கானா பணக்காரன் வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான், நீ அவன்கிட்ட போய் கை கட்டி தான் நிற்கணும். என்ன ஒரு கௌரவம், என் ஜாதிக்காரன்ட்ட நிற்கிறேன் அப்படின்னு நிற்கலாம், அவ்வளோதான். பட் உனக்கு ஒன்றுனா வந்து நிற்பாங்கலாம் கேட்டால் நிற்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க உங்கள் ஜாதியில் இருக்கவங்களே, ஆனால் அந்த மக்களுக்கு ஏதாவது இப்போ செய்யணும், அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமனை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களும் ஓட்டாக தான் பார்ப்பாங்க. அவங்களும் ஜாதி பேரை சொல்லி அவங்களோட பந்தா காமிச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய தலைமையை வந்து மற்றவங்க நம்மளாம் ஏற்றுக்கணுன்றதுக்காக நம்மளை வந்து கீழாக்கி அவங்க மேலே காமிச்சுப்பாங்க ஒழிய நல்லது பண்ணுவாங்கன்னா கேட்டால் நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதி அப்படின்ற விஷயத்துலேருந்து தளபதி சொன்ன மாதிரி தள்ளியே இருங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி வந்த பெரியாருக்கே இன்றைக்கி ஜாதியை பூசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பக்கத்தில் பேர் வந்து அவர் பேர் பக்கத்தில் ஜாதியை போடுறாங்க. ஸோ அதை வச்சு மிகப்பெரிய டிபேட்லாம் கூட ஓடிச்சு. ராஜ்மோகன் அவர்கள் வச்சு கிழிச்சார், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் சிக்காமல் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஜாதி மதம் அப்படின்ற அந்த விஷயத்தில் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன பின்னாமல் போயிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அது மட்டும்தான், அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவாக தளபதி அவர்கள் 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் அவரோட பாயிண்ட்டை நான் இன்னும் ஒரு 15 நிமிஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெனிங்கோ அடுத்த வீடியோவில் இந்த சங்கி கூட்டங்கள், அடுத்து மங்கி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோக்கு நிறைய இதாக போடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே தளபதி பேசுனதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு அப்புறமா நம்ம வெளுன்னு வெளுப்போம் வைக்கல. ஓகே கைஸ், ஸோ another video. Love you all. Take care. Bye.